தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டான் என்ற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தாவீதுக்கு முன்னால் 2 நாட்கள் அவனுடைய செயல்கள் நிமித்தமாகவே அவனுக்கு பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன. அந்நிய தேசத்திலே மிக நெருக்கப்பட்டு வேதனை உள்ளவனாய் இருக்கிறான். இருளிலே ஒரு குழியில் விழுந்தது போல இருந்தான். ஆனால் அந்த குழியிலிருந்து தானாக வெளியே வர முடியாது என்று உணர்ந்த அவன் கர்த்தரின் உதவியை தேடினான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, முயற்சி திருவினையாக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் முயற்சியே தெய்வமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை முயற்சியில் வைக்கக்கூடாது. கர்த்தருக்குள் முயற்சி செய்கிறோம். ஒரு வெற்றியை பெறுவதற்கு உங்கள் முயற்சியை மாத்திரம் நம்பாதீர்கள். முயற்சியை விட தேவனது கிருபையை நீங்கள் அதிகமாய் நம்புங்கள். தாவீதுடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பொதுவாக நெருக்கமான வேலை வந்தால் யாராவது நமக்கு ஆலோசனை சொல்ல மாட்டார்களா? யாரிடத்திலாவது போய் ஏதாவது ஒரு கருத்து கேட்க வேண்டும் என்று மனிதனுக்கு ஆசை வருகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் ஏற்படும் பொழுது உங்கள் போதகரிடத்தில் போகிறீர்கள். எனக்கு இப்படி இருக்கிறது, நாம் என்ன செய்யலாம்? வேலை ஸ்தலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, என்ன செய்யலாம் என்று கேட்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் மூத்தவரிடத்தில் போகிறீர்கள். அனுபவசாலியிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறீர்கள். நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிற காரியம், உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையை கவனமாய் கேளுங்க. சொல்லுகிற ஆலோசனை தேவ ஆவியானவர் தருகிற ஆலோசனை தானா? என் பிரியமான சபையே, போதகர் சொல்லலாம், பெரியவர்கள் சொல்லலாம், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். யார் ஆலோசனை சொன்னாலும் சரி, வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். தேவ ஆவியினால ஏவி சொல்ல வேண்டும். தாவீது ஆலோசனைக்காய் அடைகிறான். எங்கு போவது? சவுல் துரத்துகிறான். என்ன செய்யலாம் என்கிறான். ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரே சொல்லி இருக்கிறார், நீ ராஜாவா என்று. தேவ சத்தத்தை பயத்திலே மறந்தான். இப்போது ஆலோசனைக்காக ஒரு இடத்தில் நிற்கிறான். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்திலே யோசித்தான். தாவீது யாரோடு ஆலோசனை பண்ணுகிறான்? அவனோடு. அவனுக்கு யார் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறான்? அவனே தன் மனதிலேயே பேசுகிறான். நான் தப்பித்து போவதை தவிர வேறு வழி இல்லை. பெலிஸ்தீனிடத்தில் ஓடி போவதை தவிர வேறு வழி இல்லை. ஆகவே தன் மனதுக்குள்ளே பேசி மனம் அவனுக்கு பேசுகிறது. உலகத்தில் யார் பேசினாலும் கூட நீ எளிதாக நம்பிவிடலாம். ஆனால் நீ உனக்கு பேசுவதை நம்பிவிடாதே. மற்றவர்கள் உன்னிடத்தில் பேசுவதை கூட நீ ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீ உனக்கு பேசுவாய் இல்லவா, அதில் மிகுந்த ஜாக்கிரதையாயிரு. அது உன்னை ஏமாற்றிவிடும். உன்னுடைய சத்தம் உன்னை ஏமாற்றும். உன்னை பார்த்து சொல்லும், நீ பரிசுத்தமான், நீ செய்தது பாவம் அல்ல, ஒரு பலவீனம்தான். கேட்காதே, அது வஞ்சனையின் சத்தம். அது உன் மனதே உன்னை கெடுத்து விடக்கூடாது. ஆகவே எப்பொழுது நாம் நம்மோடு பேசுகிறோமோ
அப்பொழுதுதான் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உலகத்திலேயே நம்மை தவறாக நடத்துகிற சக்தி எதுன்னா நாமே தான். நம்மை நாமே தவறாக நடத்தி விடுவோம். அதில் தான் தாவீது தவறி போனான். அவனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சொல்கிறான் பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். என்றைக்காவது ஒரு நாள் நான் சவுலின் கையிலே மடிந்து போவேன் என்று சொல்லுகிறான். இது அவனுக்கு சொன்னது யார்? அவனே அவனுக்கு சொல்லுகிறான். அவனுடைய உள் மனம் சொல்கிறது, ஒரு நாள் சவுல் உன்னை கொன்று போடுவான் என்று. இந்த எதிரடையான சிந்தனை தான் அவனை நடத்துகிறது. அருமையான, இது ஒரு வேண்டாத சிந்தனை, இது ஒரு தவறான சிந்தனை. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீ இஸ்ரவேலின் அதிபதியாக வருவாய், நீ இஸ்ரவேலுக்கு ராஜாவாக வருவாய். இது கர்த்தருடைய வார்த்தை. இதை யார் அவனுக்கு சொன்னது? அபிகாயில். அவனுடைய மனைவி மூலமாக ஒரு நல்ல செய்தி. எனக்கு என் மனைவி மூலமாகவே ஒரு செய்தி, நீ ஊழியக்காரனாய் இருப்பாய், நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்வாய் என்று அபிகாயில் மூலமாக ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது, நீ ராஜாவாக இருப்பாய் என்று. அடுத்ததாக 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 சாமுவேல் 24:20 வாசியுங்கள். சவுல் சொல்லுவான், நீ நிச்சயமாகவே ராஜாவாய் இருப்பாய் என்றும். இது சொன்னது யார்? சவுல் சொல்லுகிறான். அரசனே சொல்லுகிறான், அவனுடைய எதிராளியே சொல்லுகிறான். அவனுக்கு அனுகூலமாக இருந்த அபிகாயிலும் சொல்லுகிறாள், அவனுக்கு எதிராக இருந்த சவுலும் சொல்லுகிறான், நீ ராஜாவா என்று. எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகம் பண்ண தைலம் சொல்லுகிறது, நீ ராஜாவா என்று. பிரியமானவர்களை, இத்தனை இருந்தும் அவன் உள் மனது சொன்னதை கேட்டான். அவன் மனது வித்தியாசமாய் பேசியது. பிரியமானவர்களை, இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருமானால் அது நம்முடைய எதிர் சிந்தனையாயிருக்கும். அந்த எதிர் சிந்தையிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். எப்போதும் கொஞ்சம் தாமதம், நம்முடைய மகள் வந்து சேரவில்லை, வாசல் என்று பார்க்கிறோம், மணி 6, இன்னும் மகள் வரவில்லையே, நியாயமான உணர்வு. ஆனால் அப்படி ஆயிருக்கும் இப்படி ஆயிருக்கும் என்று பயப்படுவதனாலே அவிசுவாசியாய் மாறி போவதற்குள்ள படிக்கட்டுகளில் நடக்கிறோம். விசுவாசமாயிருங்கள். காலையில் ஜெபித்து அனுப்பின நாம் நம்பிக்கையோடு இருப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் பிள்ளைகள் பத்திரமாய் வருவார்கள், போக்கையும் மரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய ஆண்டிலே பதறி போகாதீர்கள், எதிர் சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீர்கள். அருமையானவர்களே, தாவீது எதிர் சிந்தனைக்கு இடம் கொடுத்தான். இப்போது பாருங்கள், தாவீது எதிர் சிந்தனையில் இருக்கும் பொழுது அநேக மக்களுடைய எதிர் சிந்தனையை வேதத்தில் பார்க்கிறோம். என்றாலும் தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்கு விரோதமாக அவர் சிந்தித்தான். நீ ராஜாவாவாய், ஒரு நாள் நான் மடிந்து போவேன், சவுல் என்னை கொன்று போடுவான் என்று எதிராக சிந்தித்தான். நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஒரு தேவ மனிதனை சந்திக்கிறோம். அவரை பார்த்து கர்த்தர் பாராட்டி, நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று உற்சாகப்படுத்துகிறார். அவனோ எதிர் சிந்தையில் அமர்ந்து கொள்கிறார். பாருங்கள் என்ன சொல்கிறான் என்று. நியாயாதிபதியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனாசேர் என் குடும்பம் மிகவும் எளியது, நான் எல்லாரிலும் சிறியவன். அருமையானவர்களே, தன்னை அற்பமாக எண்ணுகிறான். தாழ்மை அல்ல, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்.
கர்த்தர் அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்து பெரிய காரியத்தை சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் எளியவன் சிறியவன் என்று. கிறிஸ்தவனும் சொல்கிறான், நான் மைனாரிட்டி கம்யூனிட்டி. we do not belong to minority, we are the majority. ஆகவே நாம் பெரும்பான்மையான மக்களாக இருக்கிறோம். உலகத்திலேயே அதிகமான சந்ததி இயேசு கிறிஸ்துவின் சந்ததி தான். ஆனால் நமக்கு எப்போதும் நம்மை அற்பமாக எண்ணுகிற ஒரு காரியம். கிதியோன் அப்படி எண்ணினான். ஆண்டவர் சொல்கிறார் அவனை பார்த்து, 14ஆம் வசனத்தை வாசிங்க, நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இதைத்தான் எண்ணி இருக்க வேண்டும். பிரச்சனையை குறித்து கவலை கலங்கி போகாது. 2014ஆம் ஆண்டு என்னென்ன பிரச்சனையை கொண்டு வருமோ அதல்ல, இந்த ஆண்டுக்குள் என்னை கொண்டு வந்தவர் கர்த்தர், என்னை நடத்துகிறவர் என் தேவன், என் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அவரே என்னோடு கூட இருப்பார் என்று கர்த்தரையே நீங்கள் நம்பி இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளை பார்க்காதீர்கள். இங்கே அனுப்புகிறது நான் அல்லவா என்று சொன்ன கர்த்தரை மறந்து பிரச்சனை அல்லவா என்று எடுத்ததினாலே தன்னை சிறியவனாய் எளியவனாய் கிதியோன் பார்த்தான். பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களை நீங்கள் பார்க்கிற விதம் தான் உங்களை நிர்ணயிக்கும். பொதுவாக நம்முடைய சபையில் சகோதரர் வில்சன் டேவிட் அவர்கள் இந்த புத்தகங்கள் எழுதும்போது ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தார், ஜெப அறைக்கு போன உடனே நான் தூசி, நான் துரும்பு, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் மண்ணு அப்படி சொல்லாதேன்னு எழுதியிருப்பார். ஒரு நல்ல ஆலோசனை. நான் மண் அல்ல, நான் துரும்பு அல்ல, நான் தூசி அல்ல, நான் தேவனது பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுமக்கிற பிள்ளையாக இருக்கிறோம். இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும். இன்னைக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை தான் கிறிஸ்தவர்களை கீழே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. தாழ்ந்தவர்கள் அல்ல, நாம் உயர்ந்தவர்கள் என்று எண்ண வேண்டும். வெள்ளத்தரையது மரலீட்டம், மாந்தரதம் உள்ளத்தரையது உயர்வு. நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்து காணப்பட வேண்டும். ஆகவே இங்கு தன்னை குறித்து நான் தாழ்ந்தவன், ஒன்றுக்கும் உதவாதவன், நான் எளியவன், நான் தூசி, நான் குப்பை, இன்னும் என்னென்ன உண்டோ அவ்வளவுன்னு சொல்லிடு. முன்சிபாட்டில் தூர போடுறது எல்லாம் சேர்த்து அள்ளி தன்னை சொல்லுங்க. பிரியமானவர்களே, உங்களை குறித்து ஒரு தரிசனம் வேண்டும். இந்த தரிசனம் இல்லாமல் இருந்தான் தாவீது. என்ன சொல்கிறான் பாருங்கள், 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் கடைசி. நான் பெலிஸ்தீரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். பாருங்கள், இதை போல நலமான காரியம் ஒன்றுமில்லையா? எங்க போக வேண்டுமா? பெலிஸ்திய நாட்டுக்கு, தேவனுக்கு விரோதிகளுடைய நாட்டுக்கு, கோலியத்துடைய நாட்டுக்கு போகணும். அதை போல நலமானது இல்லை. பிரியமானவர்களே, அவன் மனதிலே ஒரு எண்ணம் உண்டாகிறது, பெலிஸ்தியில் போனால் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று. என் பிரியமான சகோதரனே, கடன் வாங்கி கடன் அடை, இன்னொரு இடத்தில் கடனை வாங்கி இந்த கடனை அடைப்பார்கள். 2 நாள் சமாதானமாக இருப்பார்கள். இந்த புதிய கடன் அவளை மிகவும் வாட்டி அடைக்கும். அதுபோலத்தான் சில தவறான யோசனைகள் நமக்கு வரும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 14. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவு மரணம். சில சமயத்தில் நமக்கு தீய எண்ணங்கள், வீட்டை விட்டு போயிடலாம் ஒரு எண்ணம் வரும். இவருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருந்து என்ன, நம்ம சுதந்திரமா போயிடலாம். வீடு கசக்கும், புருஷன் விரோதியாய் தெரிவான், வெளி உலகம் பரலோகமாய் இருக்கும். சகோதரனுக்கும் அப்படி இருக்கும், வீட்டை விட்டு வெளியே போக வேண்டும் என்று. சகோதரனே, சகோதரியே, விபரீதமான முடிவுகளை எடுக்காதீர்கள். எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டிலே தங்கியிருங்கள். கர்த்தர் வீட்டை பரலோகமாக மாற்றுவார். ஆகையினால் அவசரமாக ஆத்திரமாக ஒரு முடிவெடுத்து போகக்கூடாது.
வீட்டிலே பிரச்சனை தாவீதுக்கு, நான் பெலிஸ்தியாக போக போகிறேன், நான் பெலிஸ்திய நாட்டுக்கு போக போகிறேன். அவசரமான முடிவு. தேவனிடத்தில் ஆலோசனை கேட்கவில்லை, ஒரு ஜெபம் பண்ணவில்லை, அவர் புறப்பட்டு போகிறார். பிரியமானவர்களே, நாம் எடுக்கிற தீர்மானம் நம் பிள்ளையை பாதிக்கும். நான் ஊழியத்துக்கு வந்தேன், அது என் மகனை பாதித்தது, என் மகளை பாதித்தது. எப்படி? நல்ல வேலையில் இருந்தும் நல்ல வருமானம் இருந்தும் கர்த்தருக்காக வந்தபோது வாழ்க்கை வசதிகள் எல்லாமே என்னிடத்தில் விடைபெற்றுக் கொண்டன. என்னுடைய பிள்ளையை ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியவில்லை. இந்த ஊரில் முனிசிபல் ஸ்கூலில் தான் என் பிள்ளைகள் படித்தார்கள். எந்த ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்க முடியவில்லை. வசதிகள் இல்லாமலே பிள்ளைகள் வளர்க்கப்பட்டார்கள். என்னுடைய தீர்மானம் என் பிள்ளையை பாதித்தது, என் மகனுடைய எதிர்காலத்தை மிக பாதித்தது, என் மகனுடைய எதிர்காலத்தை மிக பாதித்தது. என் மனைவியின் உடல்நிலையும் மனநிலையும் அதிகமாக பாதித்தது. சங்கடமான நாட்களாகவே இருந்தன. இதே ஊரிலே பட்டலியோடு இருந்த நாட்கள் இருந்தன. என்னுடைய தீர்மானம் என் குடும்பத்தை பாதித்தது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதித்தது. ஆனால் தேவனுக்காக எடுத்த முடிவினாலே கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். பாதிப்புகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும்படி கர்த்தர் மாற்றினார். நல்ல தீர்மானம் எடுத்து பாதிக்கப்படுவதும் உண்டு, தவறான தீர்மானம் எடுத்து பாதிக்கப்படுவதும் உண்டு. நான் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தீர்மானம் உங்களை பாதிக்கும். எடுக்கிற தீர்மானத்தை யோசித்து எடுங்கள். அதிலே பாதிப்பு வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். பாதிப்பே இருக்காது என்று எண்ணக்கூடாது. பாருங்கள், 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடு கூட எழுந்திருந்து 600 பேரோடு எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். பெலிஸ்த நாட்டுக்கு போகும்போது அவனோடு போனது 600 பேர். தாவீதின் தீர்மானம் எத்தனை பேரை பாதித்தது? 600 பேரை பாதித்தது. சகோதரனே, நீ எடுக்கிற தீர்மானம் உன் நண்பர்களை பாதிக்கும். நீ எடுக்கும் தீர்மானம் உன் சிநேகிதர்களை பாதிக்கும், உன் சொந்தக்காரர்களை பாதிக்கும். 27:3 வாசியுங்கள். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடு கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசினிடத்தில் தங்கியிருந்தார்கள். அவனுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டது, அவனுடைய மனைவிகள் பாதிக்கப்பட்டார்கள். தாவீது எடுத்த தீர்மானம், நான் பெலிஸ்தியர் தேசத்துக்கு போவதை தவிர நலமானது இல்லை. 600 குடும்பங்களை பாதித்தது. 600 குடும்பங்களை தத்தளிக்க விட்டான். தன்னுடைய குடும்பத்தை அந்நிய தேசத்துக்கு கொண்டு போனான். இந்த பாதிப்பு ஏன் ஏற்பட்டது? அபிகாயில் கண்ணீரோடு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? சிறைப்பட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? தாவீது எடுத்த தீர்மானம். சகோதரனே, அவசரப்பட்டு நீ எடுக்கிற தீர்மானம் உன் மனைவியின் கண்ணீரை வரவழைக்கும். அவசரப்பட்டு நீ எடுக்கிற தீர்மானம் உன் மனைவியின் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சகோதரியே, அவசரப்பட்டு நீ எடுக்கிற தீர்மானம் உன் பிள்ளைகளை பாதிக்கும். நிதானமாயிருங்கள், தெய்வ சமூகத்தில் காத்திருந்து எடுங்கள். பாதிக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரே பாதிப்பை அனுமதித்தால் பரவாயில்லை, ஆனால் சாத்தான் தருகிற பாதிப்புக்குள்ளாகி விடாதீர்கள். இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை பாதிக்கும்படியாகவே அவன் தீர்மானம் எடுத்தான். இப்போது பாதிக்கப்பட்ட அவன் பாதுகாப்பை தேடுகிறான். இயல்புதானே, பாதிக்கப்பட்டவுடனே எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டுமே என்று எண்ணுவது இயற்கை தானே. என்ன செய்கிறான் பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. இதுதான் பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? சவுல் இனி என்னை தேட மாட்டான். காத் பட்டணம் சொன்ன உடனேயே யார் பயந்து போனான்? சவுல். காத் பட்டணம் சொன்ன உடனே சவுலுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்திருக்க வேண்டும்? கோலியத். ஆகவே காத் பட்டணத்துக்குள்ளே போன உடனே சவுலுடைய மனதில் கோலியத் ஊருக்கு போயிருக்கிறான். இனி அங்கே போனால் நமக்கு ஆபத்து என்று அவன் நிறுத்திவிட்டான். இதை பாதுகாப்பு என்று எண்ணிக்கொண்டான் தாவீது. சவுலுடைய கரங்கள் நீட்டவில்லை, சவுலுடைய கால்கள் பின்தொடர்ந்து வரவில்லை, சவுலுடைய இதயமோ இன்னும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கால்களும் கைகளும் பின்தொடராதது பாதுகாப்பல்ல, சவுலுடைய இதயம் பின்தொடர்ந்து வருகிறது. என்றைக்காவது ஒரு நாள் இவனை கொன்று போட வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் சாகவில்லை. ஆகவே உண்மையாகவே தேவனை விட்டு விலகினவனுக்கு பாதுகாப்பு இல்லை. இது உண்மையான ஒரு பாதுகாப்பு என்று எண்ணினான். இது ஆபத்தாகவே அவனுக்கு இருந்தது. என் பிரியமான சகோதரனே, தேவனை விட்டு விலகி மாம்சமான வழிகளிலே ஒரு சமாதானத்தை தேடாதீர்கள். உங்களுக்கு உதவி வேண்டும் என்பதற்காக தெய்வ பயமற்றவர்களோடு ஐக்கியமாய் வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு பணம் தேவை என்பதற்காக மானசீகமான வருமானத்தை தேடாதீர்கள். அது கண்ணியாக மாறிவிடும். ஆகவே எதை பாதுகாப்பு என்று எண்ணினானோ அதே பாதிப்பாக மாறியது. பிரியமானவர்களை, அடுத்ததாக இன்னும் மோசமான காரியத்தை செய்கிறான் பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்று எனக்கு இடம் தாரும். உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பேன் என்றான். அபிஷேக தைலம் தலையிலே வடிந்து கொண்டிருக்கிறது. ஈசாயின் மகனாகிய தாவீதின் தலையிலே கொம்பு தைலத்தை எடுத்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணினான். சவுல் மீது குப்பை தைலத்தை அபிஷேகம் பண்ணினான். இவனுக்கு கொம்பு தைலம், சவுலுக்கு ஒரு குப்பையில் உள்ள தைலம். கொம்பு தைலம் பாடுகள் உள்ள அபிஷேகம், கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டிய அபிஷேகம். அவனுக்கு எளிதான வாழ்க்கையின் அபிஷேகம். கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பெற்றவன் சவுல். குப்பை தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கொம்பு தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். தாவீது இப்போது தன்னுடைய அபிஷேகத்தை மறந்து என்ன சொல்லுகிறான் பாருங்கள். அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறது. அவன் பெலிஸ்தியனாகிய அவனை போய் என்ன சொல்லுகிறான்? என் ஆண்டவனே என்கிறான். அப்படியானா என்ன அர்த்தம்? நான் உன்னுடைய வேலைக்காரன். இஸ்ரவேலின் தேசத்தினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விக்கிரக ஆராதனைக்காரன் வீட்டில் போய் நான் உன் வேலைக்காரன் என்கிறான். எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போனான் தாவீது. பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய நம்பிக்கை எப்படி தெரிவிக்கிறோம்? உலகத்தில் காசைதான் கடவுளப்பான்னு சொல்லுகிற இந்த தேசத்தில் கர்த்தரையே நம்பியிருக்கிறோம் என்று அறிக்கை செய்கிறோமா? நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களை பற்றி ஒரு நல்ல சாட்சி வேண்டும். நம்மை உலகம் கவனிக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஆலயத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பெலிஸ்தியாவில் இருக்கிறது. காத்து பட்டணத்தில் அழிந்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு ராஜா இப்போது ஆகீசின் முன்பு வேலைக்காரனாக இருக்கிறான். பிரியமானுடைய நம்முடைய வாழ்க்கையை கவனிக்கிறது, நம்முடைய சாட்சியை உலகம் கவனிக்கிறது. அருமையானவர்களே,
ஏன் பெலிஸ்திய நாட்டுக்கு போனான்? விரோதி நாட்டுக்கு. ஒரு நம்பிக்கை, இந்த விரோதியின் கையிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவிப்பார். அந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் எந்த நம்பிக்கை இல்லை? சவுல் கையில் தன்னை தப்புவிப்பார் நம்பிக்கை இல்லை. நம்முடைய நம்பிக்கையே விசித்திரமானது. கர்த்தர் உயிரோடு எழுப்புவாரா லாசருவை? ஆமாம். எப்பொழுது எழுப்புவார்? கடைசி நாளிலே. 2000 வருஷம் ஆனாலும் சரி, அத்தனை வருஷம் ஆனாலும் சரி, கர்த்தர் லாசருவை எழுப்புவார். 4 நாள் எழுப்புவாரா? அது நடக்காது. நான் எத்தனை 4000 வருஷம் ஆனாலும் நம்புவேன். ஆனால் 4 நாள் நம்ப மாட்டேன். கிறிஸ்துவ விசுவாசத்தை பார்த்தீர்களா? ஆம், இவனுக்கு சவுல் கையில் தப்ப வேண்டிய விசுவாசம் கிடையாது. ஆனால் யார் கையில் தப்பலாம்? பெலிஸ்திய ராஜா கையிலே தப்பி விடலாம் என்று ஒரு நம்பி. இவ்விதமாக இப்போது பாருங்கள் அவனுடைய நிலைமையை. 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்ததா இருக்கிறது. தங்குவதற்கு ஒரு இடம் கேட்டான். தண்டரமாக இருப்பதற்கு ஒரு இடத்தை கேட்டான். அதுக்கு என்ன பேர்? சிக்லாக். சிக்லாக் என்ன அர்த்தம்? வளையும் பாதை, the winding road, வளையும் பாதைன்னு அர்த்தம் சிக்லாக். சத்தியத்தின் பாதை வளைகிறது, நீதியின் பாதை வளைகிறது, உத்தமத்தின் பாதை வளைகிறது. அதான் சிக்லாக். செல்ல வேண்டிய பாதையை விட்டு வளைந்து போகிறான், நெளிந்து போகிறான், உளிந்து போகிறான். அதான் சிக்லாக். அந்த இடத்துக்கு வந்து எத்தனை மாதங்கள் அங்கு தங்கி இருந்தான் தெரியுமா? 16 மாதங்கள். 16 மாதங்கள் தாவீது அங்கு தங்கி இருந்தான். இந்த 16 மாதம் ஒரு சங்கீதம் கூட அவன் எழுதவில்லை, ஒரு பாட்டு கூட பாடவில்லை. பாடாத பறவை. சிக்கலாக்கில் ஒரு பாட்டு கூட பாட முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஏன் அப்படி இருந்தான் என்றால், எப்படி பாட முடியும்? பாவத்தில் இருந்து கொண்டு எப்படி பாட முடியும்? சங்கீதம் 137:4 வாசியுங்கள். சங்கீதம் 137:4 சீக்கிரமாய் வாசியுங்கள். கர்த்தரின் பாடலை அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி? அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாடுன்னா பாடிடலாம், எங்கேயும் அந்நிய தேசத்தில் போய் எல்லாம் இயேசுவேன் பாட முடியாதா? ராகத்துக்கு பாடலாம். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பக்தன் சொல்லுகிறான், the land of the stranger and the song of the Lord cannot go together. என்ன சொல்லுகிறேன்? the land of the stranger, அந்நிய நாடும் கர்த்தருடைய பாடலும் சேர்ந்து போகாது. மூட நம்பிக்கையும் கிறிஸ்தவ பாடலும் ஒன்றாய் போகாது. சினிமா ராகத்தில் கிறிஸ்தவ பாடல் ஒன்றாய் போகாது. ஆகவே அருமையானவர்களே, பாட்டு பாட வேண்டும் என்றால் ஆவிக்கேற்ற சூழ்நிலை இருந்துதான் பாட முடியும். தாவீது அருமையாக சங்கீதங்களை பாடுகிறவன். பாட முடியாமல் போன காரணம் பெலிஸ்தியாவுக்கு போயிருந்ததுனாலே. பிரியமானவர்களே, மணக்காத மலர், சுவைக்காத தேனி, பாடாத தாவீது. இதுதான் சிக்லாக் பட்டணத்தினுடைய வாழ்க்கை. நீங்கள் நாம் எப்படி இருக்கிறோம் அருமையானவர்களே? நமக்கெல்லாம் என்ன பெயர்? நம் எல்லாருக்கும் என்ன பெயர்? விசுவாசிகள். ஆனால் அதான் இல்லை. விசுவாசிகள் என்ற பெயர் இருக்குது. ஆனால் சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களிலே விசுவாசத்தை காட்டுறவர்களாக நம்ம இருக்கிறோம் அருமையானவர்களே. இப்போது பாருங்கள், அந்நிய தேசத்தில் சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறான். சிக்கலாக்கெல்லாம் கிடைச்சிருக்குது. திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது பாருங்கள். 1 சாமுவேல் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பெலிஸ்தீரின் பிரபுக்கள், இந்த எபிரெயர் என்னத்துக்கு என்றார்கள். ஆகீஸ் அவர்களை பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான்.
அருமையானவர்களே, அதில் எனக்கு வேண்டிய செய்தி ஒன்றே ஒன்றுதான். என்ன செய்தி வாசிங்க? அதில் என்ன செய்தி பராத்திரி வாசிக்கணும்? அந்த வசனத்தில் வாசிங்க. இவன் எதற்கு தாவீதை வேண்டாம் என்று தள்ளுகிறார்கள். பெலிஸ்திய நாடு வேண்டாம் என்று தள்ளுகிறது. சவுல் துரத்தினானே தவிர இஸ்ரவேல் தேசம் தாவீதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. பெலிஸ்திய நாடு இங்கு சவுல் துரத்துகிறான், நாடு விரும்புகிறது. அங்க அரசன் விரும்புகிறான், நாடு துரத்துகிறது. நேர் எதிரடையாக இருக்கிறார். இங்கு சவுலுங்கிற ஒரு மனிதன் துரத்தினான், நாடு இவனுக்கு அனுசரணையாக இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு மனிதன் தான் அனுசரணையாக இருக்கிறான், நாடு துரத்துகிறது. அங்கே போய் அடைக்கிறது. பாருங்க, பேதையான மனிதனாய் போய்விட்டான். எங்கு இருக்க வேண்டும் என்ற நிலை தடுமாறி போய்விட்டான். இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை அமைந்து விட்டது. அருமையானவர்களே, இதயத்தில் இஸ்ரவேலன், ஆன வெளி தோற்றத்தின்படி அவன் அந்நிய தேசத்தானாக இருந்து நாடகம் அடிப்போம். பிரியமானவர்களே, கிறிஸ்தவனாய் வெளியரங்கமாயிரு. உன் சர்டிபிகேட் இந்து என்றும் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் அர்த்தமே இல்லை. ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு புத்தி சொல்வார்கள், பரவாயில்லை, இந்துவாக இருந்தால் உனக்கு அரசாங்க சலுகையெல்லாம் கிடைக்கும். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஒன்றில் கிறிஸ்தவனாயிரு அல்லது இந்துவாயிரு. இந்து கிறிஸ்தவன் அல்ல. ஆகவே இந்த ராத்திரி வேளையில் உங்கள் தகப்பனை போல உங்களுக்கு சொல்கிறேன், வைராக்கியமாய் கிறிஸ்தவனாயிருங்கள். இருப்பீர்களா? வைராக்கியமாயிருங்கள். எந்த இடத்திலும் இந்து என்று சொல்லாதீர்கள். நீங்கள் எப்போதும் கிறிஸ்துவுக்காக. இவன் தப்பித்துக் கொள்வதற்காக தன்னை யார் என்று சொன்னான்? பிலிஸ்டைன், ஹீப்ரோ, எபிரேயன் தன்னை யார் என்று சொல்லுகிறான்? நான் பெலிஸ்தியன். தாவீதே இப்படி செய்திருக்கிறான். நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. இப்போது தாவீது காற்றை விதைத்தான். இப்போ எதை அறுக்க போகிறான்? சூறை காற்றை அறுவடை செய்ய போகிறான். ஓசியா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசி. அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். இப்போது பாருங்கள், எதை விதைத்தான்? காற்றை விதைத்தான், சூறை காற்றை. எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அதை விட கூடுதலாக போய்விட்டது. விதைத்ததை அறுக்கவில்லை, அதை விட கூடுதலான காற்றை விதைத்து சூறை காற்றை அறுத்த. பிரச்சனை அதிகமாயிற்று, கஷ்டங்கள் அதிகமாயிற்று. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும். எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நம்ம நாட்டில் விவசாயி விதைக்க போகும்போது அழுதுகிட்டே போவானா? அழுது கொண்டே போவானா? போக மாட்டானா? அழமாட்டான். அழுது கொண்டு விதைத்த என்ன சொல்வது? செய்கிற வேலையை அழுகையோடு செய்து அழுத மாதிரி தான் இருக்கும் என்று சொல்லி அழுகையை விரும்ப மாட்டார்கள். ஒரு காரியத்தை தொடங்கும் போது என்ன அர்த்தத்தில் வேதம் சொல்லுகிறது தெரியுமா? நாட்டிலே கொடிய பஞ்சம். சாப்பிடுவதற்கு வித்து தானியமே இருக்கிறது. விதைக்கிற தானியம் தான் வீட்டில் இருக்கிறது. மழை பெய்தால் விதைக்கலாம் என்று வைத்திருக்கிறான். அதை தவிர சாப்பிட ஒன்றுமில்லை. லேசாக மழை பெய்கிறது, விவசாயி ஓடி போகிறான். அந்த விதை தானியத்தை எடுத்து விதைக்க போகிறான். மனைவி சொல்கிறான், வேண்டாம், இந்த மழையை நம்பி விதைக்காதே, இந்த மழை ஒன்றும் வலுக்க போவதில்லை, இது பலன் தராது, புள்ளிகளுக்கு சாப்பாட கொடுக்கலாம் என்று அவள் கண்ணீர் விடுகிறாள். அவள் ஆழ இவன் கண்ணீரை துடைத்து, பரவாயில்லை, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கண்ணீரோடு விதைத்தவன். இதுதான் இந்த அர்த்தம். ஆகவே அருமையானவர்களே, எதை நாம் விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். நம்பிக்கையை விதைத்தால் விசுவாசத்தை அறுப்போம். சந்தோஷத்தை விதைத்தால் மகிழ்ச்சியை அறுப்போம்.
ஆகையினாலே நீங்கள் இந்த ஆண்டு எதை விதைக்கப் போகிறீர்கள்? உங்கள் பிள்ளையுடைய உள்ளத்தில் விசுவாசத்தை விதையுங்கள், பரிசுத்தத்தை விதையுங்கள். அவைகளெல்லாம் நல்ல பலனை தரும். நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன், இந்த புதிய ஆண்டிலே தீர்மானம் பண்ணுங்கள், டிவி முன்பு என் பிள்ளையை அமரவிட மாட்டேன். அதை விதைக்காதீர்கள். சினிமாவை விதைக்காதீர்கள், சீரியலை விதைக்காதீர்கள், கட்டுக்கதைகளை விதைக்காதீர்கள், அசுத்தமான காரியத்தை விதைக்காதீர்கள். பரிசுத்தத்தை விதையுங்கள், நீதியை விதையுங்கள், விசுவாசத்தை விதையுங்கள். செல்போன் விதைக்கிற இடம். எதை உன் பிள்ளைகள் விதைக்கிறார்கள் கவனியுங்கள். ஆகவே அவர்கள் காற்றை விதைத்து சூறாவளி காற்றை அறுவடை செய்யாதபடிக்கு நீங்கள் கவனமாயிருங்கள் என்று உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்போது பாருங்கள், தவறி நடந்து வீணான பாதைகள் எல்லாம் போய் சிக்லாக்கிலே வந்து தஞ்சமடைந்தான். சிக்லாக்கு அவனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட. யார் கொடுத்த பரிசு? பெலிஸ்தியர்கள், கர்த்தருடைய விரோதிகள் கொடுத்த நாடு. இப்போது பெலிஸ்தியா துரத்தி விட்டது. சங்கடத்தோடு வருகிறான். நிறைய காரியங்கள் சொல்ல வந்து சமயமில்லை. ஆகையினால் இப்போது நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். சிக்லாக்கு வருகிறான், தளர்ந்த நடை. இப்படி துரத்தி விட்டு சவுல் துரத்துகிறான், பெலிஸ்தியாவும் வேண்டாம் என்று துரத்துகிறது. நடை தளர்ந்து எல்லாமே மயங்கி சிக்லாக்கு வருகிறான். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதன் அக்கினியினால் சுட்டெரித்தார்கள். சிக்லாக்கு வந்து பார்க்கிறான், அவன் நகரம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் கொடுத்த பரிசு எரிந்து போயிற்று. சந்தர்ப்பம் கொடுத்த பரிசு அழிந்து போயிற்று. சூழ்நிலை தந்த பரிசு நிலைத்திருக்கவில்லை. என் பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் தராமல் வேறு சூழ்நிலைகள் உனக்கு எதை தந்தாலும் காலம் தட்டி பறிக்கும். சமயம் தருகிற பரிசை வரும் காலம் தட்டி பறிக்கும். கர்த்தர் கொடுத்த பரிசை நிச்சயமும் கர்த்தர் காப்பார். ஆகையினால் சிக்லாக்கு இப்ப எரிகிறது. தாவீது பார்க்கிறான், அவன் மனைவி பிள்ளைகளை காணவில்லை, அவனுடைய இன ஜனங்களை காணவில்லை, அவனோடு இந்த ஜனங்களுடைய குடும்பம் காணவில்லை. அவன் வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, ஆடு இல்லை, மாடு இல்லை, எல்லாமே போய்விட்டது. சகலத்தை இழந்தான். இப்போதுதான் 4 பக்கம் பார்க்கிறான். இஸ்ரவேல் தேசம் சவுல் என்னை துரத்துகிறான், பெலிஸ்திய தேசம் என்னை படை துரத்துகிறது, சிக்லாக் எரிந்து போயிற்று. இப்பொழுது ஒரே ஒரு இடம் இருக்கிறது. வானத்தை நோக்கி பார்த்தான். முதலாக 16 மாதங்களுக்கு பிறகு ஜெபம் பண்ணினான். After 16 months of isolation, he looked unto the Lord. 16 மாதம் கழித்து வானத்தை நோக்கி பார்த்தார். யார்? தாவீது, கர்த்தருடைய மனுஷன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 16 மாதங்கள் ஜெபம் பண்ணவில்லை, கர்த்தரை தேடவில்லை. 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர்களின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். எல்லாமே மாறிவிட்டது. கூட இருந்தவள் எதிர்த்தார்கள். எல்லாம் எதிர்ப்பு, கசப்பு, ஏமாற்று, வருத்தம், சஞ்சலம், பாடு, உபத்திரம், இன்னல், இடையூறு, கவலை, கஷ்டம், இவைகளுக்கு மத்தியிலே கர்த்தரை பார்த்தார். பிரியமானவர்களே,
உங்களுக்கு இந்த புது ஆண்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாத சமாதானமான ஒரு காலமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். எப்போதும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரையை நோக்கி பாருங்கள். அவரை விட்டு விலகாதிருங்கள் அருமையானவர்களே. இப்போது சிக்கலாக்கிலே எல்லாவற்றையும் இழந்து அழுகிறான். வேதம் சொல்கிறது, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுகிறான். பலமே இல்லை, சிறு குழந்தையை போல அழுகிறான். அவனை தேற்றுவதற்கு ஆள் இல்லை. தாவீதே ஏன் அழுகிறாய் என்று கேட்க ஆள் இல்லை. அழுகிற அவனை அடிப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள், கல்லெறிவதற்கு ஆள் இருக்கிறார்கள். சிக்கி தவித்து நிற்கிற தாவீது சந்தர்ப்பம் சொல், தாவீதை சகலத்தையும் இழந்தாய். இப்போது உள் மனது பேசுகிறது, தாவீதே நீ இழக்காத ஒன்று இருக்கிறது. அது என்ன? அபிஷேகம். உன்னை தேவன் அபிஷேகித்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை யாரும் எடுக்க முடியவில்லை. அது எரிந்து போகாத ஒன்று, அது அழிந்து போகாத ஒன்று. ஆகவே அவன் கர்த்தரை அபிஷேகத்தை எறிந்தவனாய் பார்த்தான். அப்போதுதான் அவன் உணர்ந்தான், கடவுளை பற்றிய சிந்தை வந்தது. அந்த சிந்தை அவனுக்கு சொல்லியது. என்ன சிந்தை தெரியுமா? கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்றல்ல, கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் தருவார் என்பதல்ல. கடவுளுக்கும் உறவு உனக்கும் என்ன உறவு? இதுதான் அவன் சிந்தையில் பிறந்த கேள்வி. கடவுளுக்கும் உனக்கு என்ன உறவு? என்னை அபிஷேகம் பண்ணினவர், என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர். வேறு என்ன உறவு? தாவீது யோசிக்கிறான், என்ன உறவு? கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. என்னை நடத்துகிறவர், என்னுடைய மேய்ப்பர், என் அப்பா. உறவை நினைத்தான். அந்த உறவுதான் அவன் நஷ்டத்தை எல்லாம் லாபமாக மாற்றியது. இன்றைக்கு என் பிரியமான சபையே, நீங்கள் நினைக்க வேண்டிய ஒன்று, தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவு. தாவீது கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொல்லியிருப்பான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆம் பிரியமானவர்களே, அவனுடைய சிந்தனை மலர்கிறது. நான் பார்த்தேன் ஒரு சிந்தனை மலர், அதில் 5 இதழ். முதல் இதழ், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் அரசாட்சி செய்கிறார். பிலிஸ்திய நாடோ இஸ்ரவேல் தேசமோ கர்த்தர் தான் அரசாளுகிறார். இது முதல் எண்ணம். இரண்டாவதாக, என் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். மூன்றாவது, அவருடைய அன்பு எப்போதும் தொடரும். நாலாவது, அவர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருக்கிறார். ஐந்தாவது, அவர் என்னை எப்பொழுதும் பராமரிக்கிறார். இந்த 5 இதழ்கள் உள்ள சிந்தனை மலர் வந்தது. அந்த சிந்தனையில் அவன் தெளிவு பெற்றான். கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது 19ஆம் வசனம், அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆடு மாடு மனைவி பிள்ளை எல்லாம் அவருக்கு திரும்ப கிடைத்தது. ஒரே ஒரு சிந்தனை, தவறான், பொய் சொன்னான், ஏமாற்றினான், நாடகம் ஆடினான், எல்லாவற்றையும் இழந்தான். ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். நீரின் மேய்ப்பர், நீரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன், நீர் என் தகப்பன். அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டான். அவன் வாழ்க்கை மறந்தது. இன்றைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், பாரம்பரிய கிறிஸ்தவனாக இருக்காது. இயேசு என்று சொன்னவுடனே உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நிறைய வேண்டும். ஒரு உறவு வேண்டும், அருமையானவருடைய உறவு. இயேசுவை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளுங்கள். நஷ்டங்கள் லாபங்களாக இழந்து போன எல்லாவற்றையும் நாம் திருப்பிக் கொள்வோம். ஜெபம் பண்ணுவோம். தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொன்ன இழக்காத ஒன்று இருக்கிறது. அது என்ன? உறவு. நீ என் சொந்தக்காரன் தாவீது, நீ என் பிள்ளை, நான் உன் மேய்ப்பன்,
நீ என் ஆடு, நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன். உறவு. இளைய குமாரன் வீட்டை விட்டு வெகு தூரம் போனான், எல்லாவற்றையும் இழந்தான். இழக்காத ஒன்றே இருக்கிறது. எது? குமாரன். அந்த உறவை இழக்கவில்லை. அந்த உறவு தான் அவனை திரும்ப கொண்டு வந்தது. அந்த உறவு தான் நஷ்டங்களை எல்லாம் லாபமாக மாற்றியது. என் அருமையான சகோதரனே, இன்றைக்கு இந்த உறவை தக்க வைத்துக் கொள்வீர்களா?